ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிப்பேர் பண்ண போகிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். குரூப் 2A அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எங்கேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், எலிஜிபிள், ஏஜ் லிமிட், புக் லிஸ்ட், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ரைட். 2025 டிசம்பர் மாதம் பிளானர் வரும்போது குரூப் 2 எக்ஸாம் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு 8 மாதம் இருக்குது. எக்ஸாமுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது. பொறுமையாக பார்த்துக்கலாம். இதை யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே ஜூன் மாதம் வந்தாச்சு. பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வரப்போகுது. இன்னும் 2 மாதம்தான், முழுசாக கூட கிடையாது. ஆனால் எக்ஸாம் உங்களுக்கு இன்னும் வெறும் 4 மாதம் மட்டும்தான். நோட்டிஃபிகேஷனுக்காக இன்னும் 2 மாதம் இருக்குது. பொறுமையாக பார்த்துக்கலாம்னு யோசித்தாலும் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் 2 மாதத்தில் எக்ஸாம் வந்துடும். ஓகே, இப்போ குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான நேரம். இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலை, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். போதுமான டைம் நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம சிலபஸ் முடிக்கிறோம், மினிமம் ஒரு குறைஞ்சபட்சம் 60% சிலபஸ் நீங்கள் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் முடித்து வச்சாதான் அது லாஸ்ட் 2 மாதம் ரிவைஸ் பண்ணி எக்ஸாமை ஃபோக்கஸாக கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லை, செப்டம்பரில் குரூப் 1 வருது. அப்போ இந்த குரூப் 1 பேப்பர் எப்படிலாம் கேட்குறாங்க, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ஒரே சிலபஸ் தான், லாங்குவேஜ் மட்டும் தான் கிடையாது. அப்போ அந்த ஜிஎஸ் பேப்பரை பேஸ் பண்ணி, கரண்ட் அஃபேரை பேஸ் பண்ணி, மற்ற எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம குரூப் 2க்கு அனலைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ண முடியும் இந்த லாஸ்ட் 1 மந்தில். அப்போது ரிவைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஆஃப்டர் குரூப் 1 டைம் இருக்கும். அப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மந்தில் எவ்வளோ சிலபஸ் முடிக்கணுமோ ஃபுல்லாக நீங்கள் முடிச்சு வைக்கணும். குறைஞ்சபட்சம் 60% பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் முடிச்சு வச்சா குரூப் 2 தயாராக முடியும். ஓகே, இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த மாதிரி கொண்டு போகணும், ஒரு ஃப்ரெஷர் ஆரம்பிக்கும் போது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் பண்ணணும், அதெல்லாம் தாண்டி என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே எல்லாருமே நல்லா தான் வந்து படிக்கிறோம், எல்லாருமே புக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். பட் ஏதோ ஒரு இடத்துல 2 மார்க்கோ 1 மார்க்கோ 0.5 கட் ஆஃப் வந்து மிஸ் ஆகுது. அப்போ அந்த அடிப்படை தெரிஞ்சால் தான் ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். அப்கமிங் வீடியோஸில் குரூப் 2A மட்டும் தனியாக ஒரு பிளான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் லாங்குவேஜ் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம லாஸ்ட் டைமும் கொண்டு வந்திருந்தோம். நல்லா எஃபெக்டிவாக வந்து பின்னாக போச்சு. ஸோ இந்த டைமும் குரூப் 2A தமிழுக்காகவும் இங்கிலீஷ்க்காகவும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். எந்த மாதிரி கொண்டு போகலாம் அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அண்ட் குரூப் 2A இந்த லாஸ்ட் ஒரு 4 மந்த்துக்காக ஒரு ப்ராப்பர் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் 90 days 150 daysக்கான ஒரு பிளான் நம்ம வந்து போயிட்டுருக்கு. டெஸ்ட்டும் உண்டு, கிளாஸும் உண்டு, டெய்லி கிளாஸ் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் வித் ஆஃபர் ப்ரைஸ். ஓகேனா செக் பண்ணி பாருங்கள். ஓகே சரி, இப்போ நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள் லாஸ்ட் இயர் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் எந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ப்ரிலிம்ஸ் என்ன, மெயின்ஸ் என்ன பேட்டர்ன் என்ன, இது எல்லாமே இன் டீட்டெயில் A to Z பேஸ் இருந்து கோர் வரைக்கும் முழுமையாக பார்த்துட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சரி, பார்ப்போம். ரைட், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், இதுதான். அதாவது நோட்டிஃபிகேஷன் 2025 குரூப் 2A கொடுத்தது. ஸோ இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் ப்ரிப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் குரூப் 2A கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. லாங் டேர்ம் ப்ராசஸில் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் கிளாஸ் டெஸ்ட் நோட்ஸ் எல்லாமே கவர் ஆகும் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, பார்த்துலாம். சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நான் குரூப் 2A நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த குரூப் 2 சர்வீஸில் வேகன்சியை வந்து விட்டுருங்க. என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இன்ஸ்பெக்டர் இருக்குது, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருக்குது, சப் ரெஜிஸ்ட்ரார் வந்துருக்கு. இந்த மாதிரி குரூப் 2 and 2Aல என்ன போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட் நேம் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். அது என்ன போஸ்ட்டு, என்ன வேலைகள் இருக்குது, எந்த மாதிரி வேலை இருக்கும், என்ன நேச்சர், என்ன பே வந்து இருக்குது, எவ்வளோ வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்களாம் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா குரூப் 2A எக்ஸாம்ஸ் ஒன்றா தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு ஃபைனல் மார்க்ஸ் வந்து வரும். அந்த மார்க்கை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன போஸ்ட் எடுக்க போகிறீங்க அது அப்போ நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட் என்ன போஸ்ட்லாம் இருக்குது அதை மட்டும் வந்து பாருங்கள். குரூப் 2ல் இதெல்லாம் கவர் ஆகுது, குரூப் 2Aல இதெல்லாம் வந்து கவர் ஆகுதுன்றதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே போதுமான விஷயம். ஓகேவா? ரைட், ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் ரொம்ப அவசியம். அதாவது ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதாமா வேண்டாமா, மேக்ஸிமம் இருக்கா மினிமம் இருக்கா, அந்த குழப்பம்லாம் வராமல் இருக்கணும்னா அடிப்படை முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருங்க. எனக்கு போஸ்ட் நான் வந்து பார்த்துட்டேன். நம்பர் 2 பார்க்க போகிறது ஏஜ் லிமிட். பார்த்துடலாமா? ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1/07/2026 பேஸ் பண்ணி டேட் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதர்ஸ், அதாவது SC அவங்களாம் இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரி. ஓகே, ரிசர்வேஷன் வராதவங்களுக்கு இங்கே மினிமம் ஏஜ் லிமிட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 21 தான். ஓகே, இங்கே நீங்கள் 18 அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் எக்ஸாம் எழுத முடியுமான ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா குரூப் 2 and 2A
நீங்கள் யூஜி இங்கே முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி, அது பிஎஸ்சியோ இல்லைனா பியூ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் குரூப் 2 எக்ஸாம் எழுத முடியும். ஸோ ஒரு மினிமம் லிமிட் 21, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் 26, 27 அந்த மாதிரி வந்து இப்போ நகை மாறும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 32 தான், அதாவது ஜென்ரலுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரைட்டா. மேக்ஸிமம் 32 தான், மினிமம் 21 வந்து கவர் ஆகும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பாருங்கள், ப்ரொபேஷன் ஆஃபீஸரில் 26லேருந்து 42 வரைக்கும். இதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு 32 வந்து இருக்கலாம். அப்போ நீங்கள் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமன்றதுக்கு இந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் இந்த போஸ்ட் இருக்கா, வேகன்சி கொடுக்கப்பட்டிருக்கா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 32 கிராஸ் பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ண வந்து முடியும். அப்போது அந்த போஸ்ட் இருக்கா இல்லைன்றதை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டாக வந்துருக்கு, ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட் மோஸ்ட்லி 21 to 32 இது ஃபார் ஜென்ரலுக்காக. இதுவே அதர்ஸ், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் மினிமம் அதே 21 தான், எல்லாருக்கும் சேம் மினிமம் லிமிட். எல்லா கேஸ்ட் கேட்டகரியும் காமன் தான். பட் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு லிமிட் கிடையாது. ஃபாரஸ்டருக்கு மட்டும்தான் 37. ஓகே, யாருக்கு, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்டருக்கு மட்டும்தான் 37 லிமிட்டு. பட் மற்ற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லிமிட் கிடையாது. அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம், 60 வயசு வரைக்கும், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். குரூப் 2 and 2A பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரிக்கு, ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்கு, ரிசர்வேஷன் இருக்கவங்களுக்கு, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வரதுல எல்லாருக்குமே 21லேருந்து லிமிட் கிடையாது, அதை பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்டருக்கு மட்டும்தான் லிமிட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த விஷயம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நம்பர் 1 போஸ்ட் பார்த்துட்டோம். நம்பர் 2 ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. நம்பர் 3 இங்கே ஏஜ் லிமிட் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். என்ன போஸ்ட் இருக்குது, என்ன போஸ்ட் கோடு வந்து வருது, மினிமம் என்ன ஏஜ் வந்து இருக்கணும், மேக்ஸிமம் என்ன ஏஜ் வந்து இருக்குது, யாருக்கெல்லாம் கன்செஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லாமே கிளியராக வந்திருக்கா. நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் குரூப் 2 லாஸ்ட் இயர் பேப்பரை வந்து எடுங்க, அதில் முழுமையாக கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாக படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக வந்து கிடச்சிரும். அதுக்கு விளக்கம் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன், நானும் ரெடிலாம் எதுவும் பண்ண கிடையாது. இது டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டு, அதை நீங்கள் பார்த்தாலே போதும், எல்லாமே கிளியராக வந்து கிடச்சிரும். ஓகே, சரி. அடுத்தது குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 2ஏவாக இருக்கட்டும், மினிமம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே யூஜி இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஒரு பேச்சுலர் டிகிரி எல்லாருமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். நீங்கள் அரியர் வச்சுருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் வச்சுருந்தா கிளியர் பண்ணியிருக்கணும். இங்கே கோல்டு மெடல், ஃபஸ்ட் மார்க், டிஸ்டிங்ஷன் அதெல்லாம் கணக்கில்லை. டிகிரி கையில் வாங்கி தான் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஓகே, அண்ட் ஒரு சில டிகிரி மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், எம்எஸ்டபிள்யூ வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. இப்போது எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே 101 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ எக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்காங்க, இவங்க முடிக்கலன்னா அந்த வேலை இவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும். அது ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லா போஸ்ட்டும் கிடையாது. அப்போ டிகிரி முடிச்சிருந்தா, ஏஜ் லிமிட் இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், தடை கிடையாது. நான் இந்த டிகிரி முடிச்சிருக்கேன், இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், அதெல்லாம் கணக்கில்லை. அண்ட் எக்ஸாமுக்கு லிமிட்டும் கிடையாது. நீங்கள் வந்து 4 டைம் தான் எக்ஸாம் எழுதணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஏஜ் லிமிட் வரைக்கும் 21லேருந்து 32 வரைக்கும் அப்படின்னா 32 வரைக்கும் என்ன பண்ண எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். இப்போ மற்றவங்க இருக்கீங்க, பிசி இருக்கீங்க, எம்பிசி இருக்கீங்க, எஸ்சிஎஸ்டி இருக்குது அப்படின்னா 21லேருந்து லிமிட்டே இல்லை, 60 வரைக்கும் என்ன எக்ஸாம் நீங்கள் தாராளமாக எழுதிக்க முடியும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஃபுல்லாக நான் வந்து பார்த்துட்டேன். அடுத்தது என்னென்ன ஏஜ் லிமிட் ஃபுல்லாக நான் வந்து பார்த்துட்டேன். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக நான் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறோம் ரைட்டா. அப்போ எடுத்த உடனே நான் புக்ஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி, கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ரைட். இப்போது குரூப் 2 and 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி, நெக்ஸ்ட் மெயின்ஸ், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ரைட்டா. இங்கே ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே காமன் தான். ப்ரிலிமினரி அப்படின்னா சிங்கிள் பேப்பர், உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு 200 கேள்வி வந்து கேட்பாங்க. இந்த 200 கேள்வி ஓஎம்ஆர் ஷீட்டில், அதாவது A, B, C, D, E மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த 5 ஆப்ஷனில் நீங்கள் பண்ண போகிற விஷயம் எதனால் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. ஓகே, 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த 3 மணி நேரத்தில் 200 கேள்விகள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இது ப்ரிலிமினரி. குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாம் தான், காமன் எக்ஸாம் தான். ஓகேவா, சரி. இந்த எக்ஸாம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஜிஎஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே காமன். டிகிரி லெவலில் ஜிஎஸ் சிலபஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ஜிஎஸ் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் ஃபுல்லாக கவர் ஆகிறது நம்ம வந்து பார்ப்போம். இது 75 கேள்விகள். ஓகே, அடுத்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள். நம்ம வந்து பார்த்தோமா, இந்த ஜிஎஸ் பாட்டும் இந்த மேக்ஸ் பாட்டும் இருக்கு இல்லையா, இது எல்லாருக்குமே காமன் தான். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், தமிழ் மீடியமாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 100 கேள்விகள் எல்லாருக்கும் காமன் தான். இந்த 100 கேள்விகள் பைலிங்குவலில் கேட்பாங்க. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பரில் 200 கேள்வி இருக்கும். அந்த 200 கேள்விகளில் 100 கேள்விகள் 75 + 25
75 ஜிஎஸ் கவர் ஆகுது, 25 மேக்ஸ் கவர் ஆகுது. இந்த 100 கேள்விகளும் பைலிங்குவல், இங்கிலீஷும் இருக்கும், தமிழும் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது தமிழ் மீடியம் கொடுத்துருந்தாலும் ஜிஎஸ் பைலிங்குவல் தான். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருந்தாலும் ஜிஎஸ் மேக்ஸ் பைலிங்குவல் தான். ஓகே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். புரியுதா? தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். The questions are general studies for preliminary and mains examination set both in Tamil and English. நீங்கள் எழுதுகிற லாங்குவேஜ் வேணால் நீங்கள் மார்க்கலாமே தவிர, பட் பேப்பர் உங்களுக்கு பைலிங்குவல் தான் வரப்போகுது. இது ஜிஎஸ்க்காக. இது 100 கேள்வி. அடுத்த 100 கேள்வி லாங்குவேஜ் பார்ட். குரூப் 2 லாங்குவேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகே, பொது தமிழும் பொது ஆங்கிலமும் கொடுத்துருப்பாங்க. இது 100 கேள்விகள். இது உங்களோட சாய்ஸ் தான். லாங்குவேஜ் எப்படி சூஸ் பண்ணலாம்? ஏன்னா குரூப் 4ல் தமிழ் மட்டும் தான் இருக்குது, குரூப் 2ல் தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. அப்போ நான் எப்படி சூஸ் பண்ணலாம்? அதுக்கு நான் தனியாக வீடியோ நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு குரூப் 2 கிளியர் பண்ணணும், குரூப் 4 கிளியர் பண்ணணும்னா லாங்குவேஜில் கையை வச்சா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். நம்ம லாங்குவேஜை விட்டுட்டோம்னா குரூப் 2 இருந்தாலும் குரூப் 4 இருந்தாலும் அங்கே கஷ்டம்தான். மினிமம் இங்கே 100 ஜிஎஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 100ல் நம்ம எவ்வளோ தான் நம்ம போட்டி போட்டு படித்தாலும் நம்மளால் அதிகபட்சமாக இங்கே ஸ்கோர் பண்ண போகிறது ஒரு 60 கிட்ட வந்து வரலாம். ஒரு மினிமமாக இந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம், லக்கும் இங்கே ப்ளே ஆகுதுன்னா ஒரு 70 கிட்ட வந்து கிராஸ் ஆகலாம். நிச்சயமாக ஃபுல் மார்க்லாம் எடுக்க முடியாது, அது பாசிபிளும் இல்லை. ஃபுல் சிலபஸ் முடிக்க முடியாது, கவலை நீங்கள் படாதீங்க, யாரும் அதை பண்ண முடியாது. அப்போது இவ்வளோ தான் நீங்கள் எடுக்க முடியுதுன்னா பேலன்ஸ் இந்த லாங்குவேஜை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? 85லேருந்து 90 கேள்விகள் 100க்கு நீங்கள் வந்து எடுக்கணும். இது ஈஸியானு கேட்டால் ஈஸி இல்லை, கஷ்டமானு கேட்டால் கஷ்டமும் இல்லை. பட் ஒரு மிடில் வந்திருக்கும், ப்ராப்பராக படித்தா அங்கே வந்து எடுக்க முடியும். ஓகே, அப்போ இந்த லாங்குவேஜ் பார்ட் தமிழும் எடுக்கலாம், இங்கிலீஷும் எடுக்கலாம். நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்து தமிழ் எடுக்கணும்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் தனியாக வீடியோ வந்து வரும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. நான் எவ்வளோ எடுத்தால் ப்ரிலிம்ஸ் நான் கிராக் பண்ணி மெயின்ஸ் வந்து போக முடியும்? இங்கே கேஸ்ட் வைஸ் கட் ஆஃப் வந்து மாறுங்க. ஓகே, மினிமம் குவாலிஃபைங் மார்க் இதை வந்து நான் விட்டுருங்க, தேவை கிடையாது. கட் ஆஃப் மார்க் அதாவது 200 கேள்விகளுக்கு ஒரு 155 மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 200 கேள்விகளுக்கு 155 கேள்விகள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 155 கேஸ்ட் வைஸ் மாறலாம். இப்போ ஜென்ரலுக்கு ஒரு 155 வருதுன்னா பிசிக்கு ஒரு 152 மாதிரி வரும். அண்ட் எம்பிசி ஒரு 2 மார்க் கம்மியாகலாம், விமனுக்கு கொஞ்சம் கம்மியாகும், இந்த மாதிரி மாறும். பட் இப்போ நம்ம மைண்டில் 150 கிராஸ் பண்ணாரு மைண்டில் வச்சுக்கிட்டா என்ன பண்ணலாம்? ப்ரிலிமினரி கிராஸ் பண்ணிடலாம். இது குரூப் 2 2A 2 பேருக்குமே காமன் தான். ஓகே, சரி. ப்ரிலிம்ஸ் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அடுத்தது குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ், அதை நம்ம வந்து பார்த்துடலாமா? இங்கே குரூப் 2 பொறுத்த வரைக்கும் தனி எக்ஸாம், குரூப் 2A தனி எக்ஸாம். ப்ரிலிமினரியில் எவ்வளோ மார்க் வருதோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் குரூப் 2 எலிஜிபிளா இல்லை குரூப் 2 எலிஜிபிளான்றதை டிஎன்பிசி ரிசல்ட்டில் கிளியராக வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு அது முன்னாடி தெரியாது. ஒரு கட் ஆஃப் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, பட் அந்த கட் ஆஃப் அதிகமாக இருந்தால் குரூப் 2க்கும் நீங்கள் எழுத முடியும், குரூப் 2வும் எழுத முடியும். கம்மியாக இருந்தால் குரூப் 2 மட்டும் வந்து நாங்கள் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? சரி, பார்த்துடலாம். இப்போ குரூப் 2 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிள் பேப்பர் இது எல்லாருக்குமே காமன் தான். ஓகே, குரூப் 2னா டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எழுத போகிறீங்க. டிஸ்கிரிப்டிவ் ஒரு எஸ்ஏ மாதிரி வந்து எழுதுவீங்க, கேள்வியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிள் பேப்பர் 2 பேருக்குமே காமன் தான். ஜிஎஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. ஜிஎஸ்ல 300 மார்க் எழுத போகிறீங்க, 3 மணி நேரம் எழுத போகிறீங்க. டிஸ்கிரிப்டிவ் இது யாருக்காக? குரூப் 2 பேப்பர். குரூப் 2 சர்வீசஸில் டிஸ்கிரிப்டிவ் ஒரே பேப்பர், ஜிஎஸ் பேப்பர் அண்ட் இன்னொரு பேப்பர் தமிழ் எலிஜிபிள் பேப்பர். தமிழ் எலிஜிபிள் பேப்பர் குரூப் 2 2A காமன் தான். டிகிரி ஸ்டாண்டர்டில் வர டிஸ்கிரிப்டிவ் மட்டும் தான் மாறப்போகுது. இது குரூப் 2க்கு. இதுவே குரூப் 2A அப்படின்னா தெளிவாக வந்து பாருங்கள். குரூப் 2Aல தமிழ் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் மெயின்ஸ் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே, 150 கேள்விகள், மேக்ஸ் 50 கேள்விகள், மொத்தம் 200 கேள்விகள் இருக்கா? இந்த 200 கேள்விகளும் அகெயின் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ப்ரிலிமினரியில் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ABCD மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ், குரூப் 2A அப்ஜெக்டிவ், அவ்வளோதான் வித்தியாசம். சிலபஸ் ஒரே மாதிரி தான் காமனாக வந்து வரும். பட் படிக்கிற விதங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுற விதங்களோ வேறு மாதிரி மாற்றினா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். நான் குரூப் 2Aக்காக மட்டும் படிக்கிறேன், இல்லை குரூப் 2க்காக மட்டும் படிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் பிரிக்கவே முடியாது. நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது குரூப் 2 2A அப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஏன்னா ப்ரிலிமினரியில் மார்க் எப்படி வேணால் வந்து போகலாம். கட் ஆஃப் ரொம்ப ஹையாக வந்தால் 2 எக்ஸாம் எழுத முடியும், கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா குரூப் 2A மட்டும் தான் எழுதுகிற மாதிரி வந்துடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்காதீங்க. ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் பண்ண போகிறது குரூப் 2 2A சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, சரி. இதில் குழப்பம் வராமல் இருக்க நான் என்ன வந்து பண்ணணும்? ஓகே, இப்போ தான் என்ன பண்ண போகிறீங்க? படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. சிலபஸை வந்து எடுக்கணுங்க. குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 2Aவாக இருக்கட்டும், இங்கே சிலபஸ் நீங்கள் வந்து எடுக்கணும். இங்கே என்ன விஷயம்னா ப்ரிலிமினரி இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் மெயின் இருக்குது, இதுக்கப்புறம் கவுன்சிலிங். ஓகே, இங்கே
2 2A பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான சிலபஸ் தான் எழுத போகிறீங்க. இங்கே குரூப் 2ன்னு ஒன்று இருக்குது, 2Aன்னு ஒன்று இருக்குது. இங்கே 2 பேருக்குமான சிலபஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 60% சேமாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ப்ரிலிமினரிலையும் இந்த மெயின் சிலபஸும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 80% கிட்ட சேமாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். அப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா சிலபஸை டீகோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 days எடுத்துக்கோங்க. 10 days எடுத்துகிட்டு ஒரு டாப்பிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க, இது லாங்குவேஜ் இருக்குது, நான் ஜிஎஸ் காட்டுற பாருங்கள். ஓகே, இப்போ ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ ஜியோகிரஃபி, லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா, மான்சூன், அப்புறம் நம்ம டாபிக் வந்து இருக்குது. இப்போ இந்த மான்சூன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 10th புக் வந்து படிக்கணும். 10th புக்கில் சாப்டர் 2ல் இது வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த டாப்பிக்லேருந்து லாஸ்ட் ஒரு 5 yearsல பிவைக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அந்த பிவைக்குள்ள லாஸ்ட் ஒரு 5 to 6 yearsல இந்த மான்சூன் பேஸ் பண்ணி ப்ரிலிமினரியில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க கேள்விகள். ஓகே, அதே மாதிரி இந்த மான்சூன் பேஸ் பண்ணி டிஸ்கிரிப்டிவில் எப்படி வந்து கேட்குறாங்க, அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் அப்ஜெக்டிவில் எப்படி வந்து கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரே டாபிக் உங்களுக்கு குரூப் 2லேயும் இருக்குது, 2Aலேயும் இருக்குது, ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்குது. இப்போ 3 எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே டாபிக் தான். அந்த டாப்பிக்கை எப்படி நீங்கள் அணுக போகிறீங்க. இப்போ பாலிட்டி வந்து பாருங்கள், ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கா. இந்த ப்ரியாம்பிள்ன்றது நீங்கள் குரூப் 1க்கும் படிக்கணும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கணும், குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கணும், அண்ட் குரூப் 2A மெயின்ஸ்க்கு நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ரைட்டா? இப்போ அப்ஜெக்டிவ்க்கும் ஒரே டாபிக், ப்ரியாம்பிள் அதே சிலபஸ் தான், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் ஒன்று தான் வரப்போகுது, டிஸ்கிரிப்டிவ் அதே வரப்போகுது. அப்போ அந்த பிவைக்கில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு 2 வாரம் ப்ராப்பராக செல்ஃபாக அனலைஸ் பண்ணணும். இது யூடியூப்பில் கொடுப்பாங்க, பார்க்கலாம், அந்த தேடலுக்கு போகாதீங்க. தேடுறதை நீங்களாக வந்து பண்ணுங்கள். இந்த ஃபுல் சிலபஸை படித்து பாருங்கள். இது ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது மெயின்ஸ்க்கான சிலபஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் சிலபஸ்க்கும் மெயின் சிலபஸ்க்கும் என்ன வந்து ஒத்து போகுது. குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எடுத்துட்டோம், அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் இருக்குது, 2A மெயின்ஸ் இருக்குது. இந்த 3 சிலபஸும் கிளப் பண்ணுங்கள். எந்த டாப்பிக்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இருக்குது அப்படின்னா இதுக்கு 8th புக்கும் படிக்கணும், 11th புக்கும் படிக்கணும். ஓகே, நீங்கள் குரூப் 2க்கும் இதே புக்கு தான் படிக்கணும், 2Aக்கும் இதே புக்கு தான் படிக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கும் அதே புக்கு தான் படிக்கணும், குரூப் 4க்கு அதான் படிக்கணும், குரூப் 1க்கு அதான் படிக்கணும். ஒரே டாபிக் தான். ஏன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் மாற போகிறது இல்லை, ஒரே டாபிக், அதே டச், அதே இங்கிலீஷ், அதே போர்ச்சுகீஸ். அப்போ என்ன பண்ணணும், பிவைக்கில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த புக்ஸில் வந்து படிக்க போகிறோம், அப்போ எந்தெந்த சிலபஸ்லாம் எந்த டாப்பிக்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அது ஒன்றே கிளப் பண்ணும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். பேப்பர் எடுத்துகிட்டு ஹிஸ்ட்ரி எழுதிட்டு, ஹிஸ்ட்ரியில் ஓகே ப்ரிலிமினரி மெயின்ஸ் போட்டு என்ன பண்ணணும், இது ப்ரிலிம்ஸ் கவர் ஆகுது, மெயின்ஸ் கவர் ஆகுது. அப்போ ஒரே புக் நான் வந்து படிக்க போகிறேன். அப்படி படித்தா என்ன ஆகிடும், உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ்க்கான சிலபஸை ஒரு 50% கவர் பண்ணி வச்சுருவீங்க. ஏன்னா ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு வரப்போ டைம் ஒரு 70 days கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க, அது பத்தாது. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே ஒரு 50-60% மெயின்ஸு முடிச்சு வச்சா மட்டும்தான் ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸ் கவர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் குரூப் 2ஆக இருக்கட்டும், 2A இருக்கட்டும், ஒரு 50-60% ப்ரிலிம்ஸில் கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணிடுவீங்க. அந்த 40% மட்டும்தான் லாஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி வந்திருக்கணும். அதுக்கான பிளானை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி, செல்ஃபாக சிலபஸை அனலைஸ் பண்ணணும், டீகோட் பண்ணணும். இப்போ நான் வீடியோ கொடுப்பேன், இன்னொரு வீடியோ கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க, அது அவங்க டீகோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு டாபிக் எடுக்கும் போதே இது எந்த புக்கில் கவர் ஆகிருக்கு, எந்த சிலபஸில் கவர் ஆகிருக்கு, லாஸ்ட்டு எப்படி வந்து கேட்டிருக்காங்க, ஒரு பேசிக் ஐடியா வரணும். இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்குது, மாட்ரேட்ஸா எந்த இயர் பார்த்துட்டோம், ரைட், இது 8th புக்கில் கவர் ஆகுதா, 10th புக்கில் கவர் ஆகுதா, அது தவிர டிகிரி புக்கில் என்ன கவர் ஆகுது, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம்ஸை ப்ராப்பராக நீங்கள் உங்களை கைட் பண்ண முடியும். இன்னொருத்தர் கைட் பண்ணுறது 1% மட்டும்தான். 99% நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். நீங்கள் இதை விட்டுட்டு 1% மட்டும் நம்பினீங்கன்னா ரிசல்ட் வராது. நீங்கள் எவ்வளோ பெரிய அகாடமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ பெரிய யூடியூபாக இருந்தாலும், ஒரு பிடிச்ச டீச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் வரவே வராது. உங்களை நீங்கள் நம்பி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மணி ஸ்பெண்ட் பண்ணுறது மேட்டர் இல்லை. ஒரு கடை வாங்கியோ லோன் வாங்கியோ நம்ம ஃபீஸ் கட்டிடலாம், அது பிரச்சனையே இல்லை. பட் அதுக்கான உழைப்பு நீங்கள் பண்ணால் தான் வேலை கிடைக்கும். ஸோ 99% நீங்கள் பண்ணிட்டா இந்த 1% ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஒட்டிக்கும், எக்ஸாமு கிளியர் பண்ணிடலாம், 100% வேலை வாங்க முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் அடிப்படையான விஷயங்கள். இது குரூப் 2A சிலபஸ். அடுத்தது புக் லிஸ்ட் பார்க்கணும் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக குரூப் 1 வீடியோ போட்டோமா, அதே புக் லிஸ்ட்டா, ரைட்டா, அது டிகிரி புக் இருக்கா, இதுக்கும் அதே புக் லிஸ்ட் தான். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே அகெயின் உள்ள ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னா இவர் தான், சிலபஸ். நம்ம இவரை வந்து ஃபாலோ பண்ணலைன்னா, அதாவது சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் கொண்டு போக முடியும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாமல் எது நீங்கள் மேக்கப் பண்ணாலும் படிப்பீங்க, பட் என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எதுவுமே ஐடியா வந்து கிடைக்காது. ஸோ பி கிளியர்,
சிலபஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சிலபஸை முடிச்சுட்டு ஒரு பிவைக்யூ எந்த அகாடமி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கொஸ்டின் பேங்க் கையில் வந்து வாங்குங்க. அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு படிக்க போகிறது சமச்சீர் புத்தகம் தான். அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் சமச்சீர் புத்தகம் எந்த டாபிக் படிக்கணும், எந்த பேஜ் நம்பர் இருக்குது, ப்ரிலிம்ஸ் எந்த டாபிக் இருக்குது, மெயின்ஸ் எந்த டாபிக் இருக்குது, இன் டீட்டெயில் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், சீக்கிரமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, நம்ம கிளாஸ்லேயுமே ஒரு டாபிக் எடுக்கும் போது இது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இல்லாமல் குரூப் 2A கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வந்து வேணும். ஒரு 6th புக் எடுத்தோம் அப்படின்னா அந்த 6th புக்லேருந்து இது ப்ரிலிம்ஸ்க்கு வேணும், மெயின்ஸுக்கு வேணும், ஃபுல்லாக வந்து படிக்கணும். இன் டீட்டெயிலாக வந்து எடுத்துருப்போம். டெஸ்ட்டும் அதே மாதிரி தான் வந்திருக்கும். அதுக்கான சாம்பிள் டெமோ எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே திரும்ப நான் வந்து வாங்கி கொடுக்குறேன். கிளாஸஸ் இங்கே தான் ஜாயின் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லை. ரிசல்ட் வந்திருக்கா, ரிசல்ட் வரலையா, ஜாயின் பண்ணலாம், அது எல்லாம் ரிசல்ட் வரது எல்லாம் பசங்க கையில் தான் இருக்க தவிர அகாடமிக் கையில் கிடையாது. அவங்க படித்தா கிளியர் பண்ணலாம். ஒரு நோட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன், ஒரு புக்கு நான் வந்து கொடுக்குறேன், ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். என் வேலை முடிஞ்சு போச்சு. அந்த வீடியோ பார்க்குறது உங்கள் வேலை, அதை மக்கப் பண்ணுறது உங்கள் வேலை, அதை புரிஞ்சுக்கிறது உங்கள் வேலை. அதெல்லாம் பண்ணால் தான் அந்த வீடியோக்கு வேல்யூ இருக்கும். நீங்கள் அதை பண்ணாமல் ஒரு காசு கொடுத்து ஒரு வீடியோ வாங்குறதால மட்டுமே எதுவுமே கிளியர் ஆகிடாது. நீங்கள் படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நாம் படிக்காமல் நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. ஸோ பால் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அது கோல் போட போகிறீங்களா போடலைன்றது உங்கள் கையில் மட்டும் தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் குரூப் 2A சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே வந்துட்டுருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அங்கே மட்டும் தான் நான் கொடுப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.